வெல்கம் டு தி சேனல். உன் வாழ்க்கையில நீ எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருப்ப இல்லையா? எந்த பக்கம் டிசைட் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருப்ப இல்லையா? அதனால நீ யார்ட்ட கேட்கணும், யார்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாம இருக்கும்போது, நீ யார தேடணும்னா, உன்னோட குருவ நீ தேடணும். இப்ப அந்த குருவ நீ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பையன் ரோட் சைடுல இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு, அவனும் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அந்த செடிய அவன் எடுத்துட்டு வந்துட்டான். அந்த வீட்ல எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு செடி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதனால பக்கத்துல கட்டடம் கட்டிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த எப்படி இந்த செடிய வளர்க்கறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வச்சிருந்த செங்கல்ல வச்சு அவங்களுக்கு அது ஒரு தொட்டி மாரி அவங்க கட்டி குடுத்தாங்க. இந்த தொட்டியில செடிய வைப்பா, அந்த செடி வளரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் பார்க்குறான், அந்த செடி ஒரே வாடின மாரி ஆயிடுச்சு. அந்த செடிக்கு அவன் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அவன் ஸ்கூல் போற பையங்கிறதுனால, அவங்க டீச்சர் கிட்ட கேட்டான், செடி வளர என்ன பண்ணணும்னு. அவங்க சொன்னாங்க, "செடி வளரணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். நீ செடிக்கு தண்ணி ஊத்தணும்" அப்படின்னு சொன்னாங்க. அதே நாள் கரெக்ட்டா மழை பெஞ்சது. அந்த செடியும் ஓரளவுக்கு வளர்ந்தது. இவன் இப்படியே செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்க இருக்க, செடி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நெறைய தண்ணி இருக்கிறதுனால அதால வளரவே முடியல. வளராமயே இருக்கிறத பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த செடி வளரல அப்படின்ட்டு. அதனால என்னன்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால அவன் மருத்துவர்கிட்ட போனான். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, "நீ நல்லா வளரணும்னா நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியானதா சாப்பிடணும்" அப்படின்னு அவன்ட்ட சொன்னாரு. சரி அவனும் அவன் சாப்பிடுறதெல்லாம் எடுத்து அந்த செடிக்கு போட்டுட்டு இருந்தான். சரி அந்த செடி வளரும் அப்படின்ட்டு. ஒரு 2 நாள் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த செடி வளரவே இல்ல. அப்புறம் அந்த ரோட் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தான் செடியில. அந்த செடியெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா இவன் எடுத்துட்டு வந்த செடி மட்டும் வளரல. அப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவங்ககிட்ட கேட்டாங்க, "ஏன் நீங்க வச்சிருக்க செடி மட்டும் வளருது, நான் வச்ச செடி வளரல?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க சொன்னாங்க, "நான் விவசாயிப்பா. எனக்கு செடி எப்படி வளர்க்கணும்னு தெரியும். எந்த உரம் போடணும்னு தெரியும். எந்த நேரத்துல தண்ணி ஊத்தணும், எந்த நேரத்துல தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு தெரியும்." அவரு சொன்னாரு, "ஒரு விஷயத்த தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டீன்னா, உனக்கானது கிடைக்கும். நீ தெரியாதவங்க கிட்ட கேட்டீன்னா, அதனால பலன் அது முழுமையா அடையாது." அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது, நான் சரியான கேள்விய தப்பான ஆள்கிட்ட கேட்டுருக்கேன். செடி வளர்த்தவங்களுக்கு மட்டும் தான் செடிய பத்தி தெரியும். செடி வளர்க்காதவங்ககிட்ட கேட்டா, அவங்க தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எது கத்துக்கணும்னு நெனைக்கிறியோ, அதுல மாஸ்டரி அச்சீவ் பண்ணவங்கிட்டருந்து நீ கத்துக்கிட்டீன்னா, அவங்க உனக்கு புரியிற மாரியும் சொல்லித் தருவாங்க. உனக்கு எளிமையாவும் சொல்லித் தருவாங்க. இது மூலியமா நீ எத கத்துக்கிறேன்னு நெனைக்கிறியோ, அத நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு, அதுல நீ மாஸ்டரி அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க் யூ. ஓகே, பாய்.